சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. விஜய்க்கு அமித்ஷா சொன்ன தகவல், திமுக 25 தொகுதிகள் மேல் வெற்றி பெறாது என்று ஒரு கருத்து கணிப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலுக்கு இருந்தாலும், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது பார்த்தீர்கள் என்றால், கரூர் சம்பவத்திற்கு பின் திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியை தவிர மற்ற அனைத்து திமுக கூட்டணி கட்சிகளும் விஜய்க்கு எதிராக மிக கடுமையாக பேசி வருகிறதின் பின்னணியில் திமுக நேரடியாக விஜயை தாக்காமல் கூட்டணி கட்சியை தூண்டிவிடுவது தான் பின்னணி காரணம் என கூறப்படுகிறது. அதாவது திமுக இந்த விவகாரத்தில் அரசியல் செய்யக்கூடாத என்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் இது ஒரு பெரிய பின்னடைவுக்கு தள்ளப்பட்டு தான் இருக்கிறது. மறைமுகமாக கூட்டணி கட்சிகளை தூண்டிவிட்டு கரூர் சம்பவத்தில் விஜய் தான் முதல் குற்றவாளி என்பது போன்ற ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்க முயற்சி செய்தது மிக மிக ஒரு தவறான செயல் என்று தான் நினைக்கிறோம். அதாவது இந்த நிலையில் திமுகவின் இந்த செயல் விஜய்க்கு மக்கள் மத்தியில் அனுபவத்தை தான் ஏற்படுத்தி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் விஜய்க்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகளின் விமர்சனங்களை விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தள்ளும் சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் திமுக மீது ஏற்கனவே மக்கள் கடும் அதிர்ச்சியில் இருந்து வரும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் இணைந்தால் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் எப்படி கடந்த 2011 சட்டசபை தேர்தலில் திமுக எதிர்க்கட்சி இருந்ததோ அதே போன்ற சூழலுக்கு உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணி சுமார் 25 முதல் 50 தொகுதிகளுக்கு மட்டுமே திமுக வெற்றி பெறும் என்று விஜய் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று அரசியல் விமர்சனங்கள் கருத்து கணிப்பாக தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் கரூரில் விவகாரம் குறித்து அமித்ஷாவிடம் விஜய் ஆலோசனை நடத்தியதாகவும் அப்பொழுது தன்னிடம் இருந்து திமுக அரசுக்கு எதிராக பல ஆதரவாளர்களை இருப்பதாக விஜய் அமித்ஷாவிடம் தெரிவித்து இருக்கிறார்கள். விரைவில் அமித்ஷாவை நேரில் சந்தித்து இதை குறித்து விஜய் விளக்கமாக சொல்லுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழக ஆளுநர் என். ரவி அமித்ஷாவுக்கு 2 பக்கத்தில் கரூர் விவகாரம் குறித்து கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் கரூர் சம்பவம் குறித்து பல பகிர் தகவல்கள் அடங்கியிருக்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது மக்களே. அதாவது பார்த்தீர்கள் என்றால், இந்த நிலையில் தற்பொழுது 2026 தேர்தலில் துணை முதல்வரை நோக்கி நகரும் விஜய் 2031 தான் தனித்து போட்டியிட்டு முதல்வராகலாம் என்று திட்டத்தை இருப்பதால் ஒரு விஷயமாக இருக்கிறது. விரைவில் பாஜக அதிமுக கூட்டணி விஜய் இணைவது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. அதாவது இந்த நிலையில் விஜய் கரூர் சம்பவத்தில் ஒரு விஷயமாக முழுமையாக இருக்கிறார். இதனால் ஒரு காரணமாக ஒரு மாறி இருக்கு. இனி ஒரு இடத்தில் இருந்து பிரச்சாரம் செய்யாமல் தமிழகம் முழுவதும் யாத்திரை போன்று தொடர் பயணத்தை விஜய் மேற்கொண்டு மக்களை சந்தித்து இருப்பார் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் சூழலுக்கு மாறப்போகிறது ஏனென்று பார்க்கும் பொழுது அடுத்த கட்ட சூழலாக பெரும் அதிர்ச்சியை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.